உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மாண்புமிகு முதல்வர், இப்ப தற்போதைய முதல்வர் தொடர்வதற்கான வாய்ப்பை இந்த 1ஆம் எண் 2026 கொஞ்சம் பிரகாசமான முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தேதியில பார்க்கும்போது அவருக்கு 1ஆம் எண்ணும் 4ஆம் எண்ணும் இருந்ததுக்கு ஈக்குவலண்டா இது நிக்குது. விஜய் அவர்கள் முதல் தேர்தலை அவர் சந்திக்கிறாரு. சிஎம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா சிஎம்ஏ ஆகலனாலுமே கூட ஈக்குவலி டஃபா இருக்கு, ஓட்டு பிரியுது எல்லாமே உருவாகும் பொழுது இவர் யார் பக்கம் சாயரா, இவர் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறா அப்படிங்கிற ஒரு இடத்துல இவரை கொண்டு நிறுத்துவதற்கும் ஒரு நல்ல டஃப் காம்படிஷன் கொடுக்கறதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது மிஸ்டர் இபிஎஸ் அவர்களுக்கு அமையும். மற்றவர்கள் வெற்றியோ தோல்வியோ அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ்டா இருக்கும்போது திரு அண்ணாமலை அவர்களுக்கான கிராஃப் அது மேல் நோக்கி தான் போகவே போகுது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நேர்காணலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 நம்ம பெரிய எதிர்பார்ப்பு காத்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா எலெக்ஷன் தான். நம்ம தமிழ்நாட்டுடைய தேர்தல் எப்படி இருக்க போகுது, தேர்தல் கலவரம் எவ்வளோ சூடு பிடிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கிறோம். ஸோ அதை பற்றி துல்லியமாக நமக்காக கொடுக்க போகிறாங்க எண்கணித நிபுணர் சதீஷ் ராவ் அவர்கள் தான். ஸோ ஒவ்வொரு தலைவர்களுடைய பிறந்தநாள் வைத்து எப்படி இருக்க போகுது, அரசியல் களம் எவ்வளோ சூடு பிடிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் சரி, தேர்தல் களம் சூடு பிடிக்க போகுது. ஸோ அதுலேயும் நிறைய முக்கிய பிரபுகர்கள்லாம் இந்த அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே இன்னும் அதிகமான சூடு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க, ஸோ எப்படி பிரச்சாரம் இருக்க போகுது, என்னென்ன மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கடுமையான போட்டிகள் தான் நிலவுது. ஸோ அதில் முக்கிய தலைவர்களுடைய பிறந்த நாள் ஸோ வச்சு தான் இந்த தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எங்களுக்காக சொல்ல போறீங்க. ஸோ முதல்ல இந்த 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது சார்? ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு துவங்குறேன். தங்க விலைக்கு நிகரா மக்கள் தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்காங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பயங்கரமான சேஞ்சஸ்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. எதிர்பாராத கூட்டணிகள்லாம் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் போயிட்டே இருக்கு ஒரு பக்கம். இருந்தாலும் மக்கள் பெருவாரியான மக்களுக்கு ஒரு சில தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறத நம்ம ஊடகங்கள் வாயிலாக பார்க்க முடியுது. இதில் நம்ம ஒவ்வொரு தலைவருக்கான பிறந்த தேதி அமைப்பு இந்த வருஷம் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2026 ஆட்சியாளர்களுக்கான ஆண்டுன்னு சொன்னால் அது மிக இல்லை. காரணம் என்னன்னா, சூரியனுடைய ஆதிக்கத்துல இந்த ஆண்டு பிறந்திருக்கு. 2026ங்கிறது 2+0+2+6. ஸோ இந்த 2026 இதை ஒவ்வொரு எண் பக்கத்துலையும் அப்படியே பிளஸ் போட்டுக்கோங்க. வரக்கூடிய டோட்டல் 10 வரும். இதையும் 1+0 போட்டிங்கன்னா 1ஆம் எண் வரும். இந்த 1ங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம். அந்த காலத்துலலாம் அரசர்கள் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்திலேயோ பிறப்பு எண்லையோ இந்த எண் சம்மந்தப்பட்டிருக்கும். ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப நல்லா ஆட்சி செய்வாங்க, நீண்ட வருஷங்கள் சக்கரவர்த்தியா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு. இந்த ஆண்டு இந்த 1ஆம் எண்ணுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய இந்த 1ஆம் எண் ஃபேவர் பண்ணக்கூடிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல அதை பார்த்துருவோம். தலைவர்களுடைய பிறந்த தேதிக்குள்ளார போறதுக்கு முன்னாடி இந்த 1ஆம் எண் யாருக்கெல்லாம் ஃபேவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் 4, 13, 22, 31 இந்த எண்கள் எல்லாமே ராகுவின் ஆதிக்கத்துல வரக்கூடியது. பெரும் தலைவர்கள் நிறைய பேர் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் நீங்க உங்களுடைய தனிப்பட்ட முறையில கூட நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். கூகுள் மூலமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல நான் பாக்குறது 2 முக்கிய தலைவர்களுடைய பிறந்த தேதி இதுல வருது. அப்படியா? ஆமா, பேசுவோம், அதை பத்தி பேசுவோம் கண்டிப்பா. சோ யாருங்கறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நிகழ்ச்சியை ஃபுல்லா பார்க்கும்போது புரியும்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செட் ஆஃப் நம்பருக்கு அது ரொம்ப ஃபேவர் பண்ணும். ம். ரெண்டாவது வந்து 3, 12 இது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படி எடுத்துக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ரேங்க் 3, 12, 21, 30 இந்த தேதிகள்லாம் வந்து இதுவும் நல்லா இருக்கும். பட் இது வந்து செகண்ட் ரேங்க் வாங்கும். ஓகே. ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஓகே. இது ரெண்டுத்துக்கும் மேற்பட்ட அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸையும் தாண்டின ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கு. ஓகே. அதை இங்கே எழுதுறேன். அதாவது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ஏதேனும் தலைவர்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு முழு ஃபேவர் இந்த ஆண்டு வந்து கிடைக்கும். ஷுவர் ஷார்ட்டா சொல்லி வச்சு அடிக்கக்கூடிய வகையில இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு ஓகே. பெரிய ஒரு ராஜாங்க பதவி அப்படிங்கிறது காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் சூப்பர். ஸோ இது வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இப்ப நம்ம தலைவர்களுடைய பிறந்த தேதியை வைத்து பார்க்கும் பொழுது இந்த வருஷம் யார் யாருக்கு என்ன ஃபேவர் பண்ண போகுதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். சார், அப்படி நம்ம பார்க்கும்போது முதலாவதாக நம்ம எல்லாருமே வந்து இவர் வந்து உடனே வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, ஸோ ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பொசிஷனை வந்து வந்துட்டாரு அப்படிங்கிற சில விஷயங்களும் இவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா 27 நவம்பர் 1977. 27 நவம்பர் 1977. ஸோ இவங்களுடைய தேதியை பார்க்கும் பொழுது செவ்வாயின் ஆதிக்கத்தில் வருது. 2 + 7 9 அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம இதுல எல்லாமே நேயர்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். தேதியின் மாத்திரம் மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. தேதியின் கூட்டு எண்ணுமே வந்து அவங்களுக்கு ஃபேவர் பண்ணும். ஸோ ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில தேதி எண்ணுன்னு ஒரு எண் சம்மந்தப்படும், தேதியோடைய டோட்டல்னு ஒரு நம்பர் சம்மந்தப்படும். இப்போ டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல் என்ன வருதுங்கிறதையும் பார்த்துட்டு இவங்களை பற்றின விஷயங்கள் நம்ம பேசுவோம். டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல் பார்க்கும்போது 8ஆம் எண் வருது. அதாவது இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒன்று கூட்டணும். ஸோ அப்படி நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 8ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இவங்களை பொறுத்த அளவுக்கு இந்த செவ்வாய்க்குரிய எண் 9 அப்படிங்கிறது ஓரளவு ஃபேவர். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் போட்டுட்டேன். ஸோ இது வந்து ஒரு தேர்ட் ரேங்க் கேட்டகரிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். பட் ஆனால் அன்ஃபேவரபிள் கிடையாது. ஏன்னா இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2026 அப்படிங்கிறது சூரியனுடைய ஆதிக்கத்துல வரக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம். 1ஆம் எண் அப்படிங்கிற ஆதிக்கத்துல வரக்கூடியதை பார்த்தோம். இந்த 1ஆம் எண்ணுக்கு செவ்வாய் யாரு அப்படிங்கிறது தான் நம்ம கணக்கு. இப்ப இது வந்து சூரியனுடைய ஆதிக்கம், இது வந்து செவ்வாய்னா வந்து மார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாயுடைய ஆதிக்கம் இது வந்து சூரிய மங்கள யோகம் அப்படின்னு ஒரு கேட்டகரியில இந்த எண் வந்து இதுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும். இந்த எண்ணும் இதற்கு வந்து ஃபேவர் பண்ணும். பட் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற டாபிக் வந்து ஆட்சி அமைப்பார்களா, அரசாங்கம் ஆளக்கூடிய அளவிற்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எஸ், இட் இஸ் ஏ ஃப்ரெண்ட்லி பிளானட். இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கனெக்ஷன் இருக்கு. பட் இதுக்கு மேல நிறைய ஸ்டால்வார்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அப்போ கொஞ்சம் நிறைய டஃப் காம்படிஷனை இவர் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மேபி இவருக்கு வந்து ஒரு முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்காம துணை முதல்வர் அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் மற்றவர்களை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு ஓரளவு புரியும். இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். 8ஆம் இவர் வந்து சாட்டர்ன். இப்பதான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கே வருது. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து சூரியனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இவர் வந்து அப்படியே ஆப்போசிட். ஆமா, இவருக்கு அவருக்கு சுத்தமாவே ஆகாது. ஸோ அந்த வகையில வந்து இதோடைய அந்த தேர்ட் ரேங்க்குங்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ அப்போ இவங்க எதை வச்சு இவங்க பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நிறைய வந்து ஆன்மீக காரியங்கள் ஏற்கனவே வந்து மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் முன்னெடுக்கிறாரு, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள். அது வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கும், அந்த கட்சிக்கே கை கொடுக்கும்.
ஒரு கட்சியின் உறுப்பினராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அது ஃபேவர் பண்ணும். ஏன்னா அந்த டிஎம்கே கட்சியை சார்ந்து முக்கிய பதவிகளில் அவர் அங்கம் வகிக்கிறதுனால அவருக்குமே அது ஃபேவர் பண்ணும். அந்த வகையில மட்டும்தான் இதை பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ வந்து நிறைய ஏழை எளியோர்களுக்கான, அதாவது உத்தியோக வாய்ப்பாகட்டும், அவர்களுக்கான சலுகைகள் ஆகட்டும், அதே போல அவர்களுக்கு வந்து வழங்கக்கூடிய இடங்கள் அந்த வீட்டு வசதி துறை மூலமாக. ஏன்னா இதுல நான் நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க ஆன்மீகம் அப்படின்னதுமே உடனே வந்து பூஜை புனஸ்காரம் யாகம் அது மாதிரி எல்லாம் கிடையாது. நான் சொல்றது முழுக்க முழுக்க வள்ளலாரின் நெறிப்படி நான் சொல்றேன். ராமலிங்க வள்ளலாரின் நெறிப்படி பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த உலகத்துல எந்த சிரமமும் இல்லாம வாழ்வதற்கான வாழ்வாதாரங்கள், அதுலயும் குறிப்பாக உணவு சார்ந்த விஷயங்கள்ல வந்து அவங்க எந்த அளவுக்கு நிறைய ஃபேவர் பண்றாங்களோ அந்த அளவுக்கு திரு உதயநிதி அவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம லாஸ்டா ஸ்டாலின் அவர்களுடையது பார்த்துடலாம். அடுத்ததா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. அவர்கள் இப்போ வந்து மத்தியத்தில் வந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டணி எப்படி இருக்க போகுது, அதேமாரி இது வெற்றிக்கான வாய்ப்பாக இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இவர் வந்து 12 மே 1954 வந்து பிறந்திருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி 1 + 2 3 இதனுடைய டோட்டல் என்ன வருதுன்னு பார்ப்போம். நான் என்னோட அனுபவத்தின் காரணமாக குயிக்காக டோட்டல் பண்ணிடுறேன். இப்போ மக்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு டோட்டல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 9ஆம் எண் வருது. டோட்டல் வந்து 9ஆம் எண் வரும். அதாவது இது எல்லாத்தையும் வரக்கூடிய கூட்டு எண்ணையும் ஒன்னோட ஒன்று கூட்டிங்கன்னா 9ஆம் எண் வரும். இந்த 3ஆம் எண் நம்ம ஏற்கனவே அதனால தான் ஒரு இன்ட்ரோவாக நான் வந்து தெளிவாக சொல்லிட்டு ஆரம்பித்தேன். இது வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தின் தன்மையே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏதேனும் ஒரு வகையில் 2025 பட்ட அனைத்து சிரமங்களும் இந்த ஆண்டு இருக்க போவது கிடையாது. 2025 நிறைய அனுபவிச்சுட்டாங்க மக்கள். 2026 பொறுத்த அளவுக்கு ஏதேனும் ஒரு கிரகம் வந்து எல்லாருக்குமே ஃபேவர் பண்ணக்கூடிய வகையில இருக்க போகுது. அதுல முதன்மையானது 3ஆம் எண்ணான குருவுக்கான கிரகம் வந்து இந்த 12 ராசியினருக்குமே நீங்க நிறைய யூடியூப்ல இது வரைக்குமே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, பலன்கள் பார்த்துருப்பாங்க. குரு வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே பண்ண போறாரு இந்த ஆண்டு முழுமைக்குமே. அதுலயும் இந்த 1ஆம் எண் அப்படிங்கிறது மக்கள் வந்து நன்றாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய இடத்துல குருவுமே அதுக்கு ஃபேவர் பண்ணுவார். ஸோ அந்த காரணத்தை வைத்து தான் வந்து இந்த 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்த தலைவர்களுக்கு இது சாதகமான ஆண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது. இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ், கூடுதல் அட்வான்டேஜ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 9ஆம் எண் அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கும். அது 1ஆம் எண்ணிற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு நம்பர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவருக்கு கூடுதலாக ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்குமே கிடைக்குது. இது என்னதான் வந்து செகண்ட் ரேங்க்னாலும் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்ஸும் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. ஒரு நல்ல டஃப் காம்படிஷன் கொடுக்கறதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது வந்து மிஸ்டர் இபிஎஸ் அவர்களுக்கு அமையுது. அதற்கு காரணம் இவங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி பலமுமே ஒரு விஷயம். நல்ல மேஜர் ஒரு நேஷனலைஸ்டு கட்சியோடைய ஆதரவெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு டஃப் காம்படிஷன் கண்டிப்பாக இவர்கள் கொடுக்க போகிறார்கள். நிச்சயம் வந்து ஒரு டீசென்டான ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவு வரைக்குமே தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வருவாங்க அப்படிங்கிற வகையில. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவராக இவரையும் கன்சிடர் பண்ணலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள். அவர்களுடைய இந்த தேர்தல் எப்படி இருக்க போது? 8 நவம்பர் 1966. 8 நவம்பர் 1966. ஸோ சாட்டர்னில் வந்து மாற்றாரு. சனியின் ஆதிக்கம் சூரியனுக்கு மிகவும் சாதகம் இல்லாத ஒரு தன்மையில் இது இருக்கும். சரி, டோட்டல் எப்படி ஃபேவரபிளாக இருக்கான்னு பார்ப்போம். 5 வருது. இந்த 5ங்கிறது வந்து புதன். இது வந்து புதன். ஏற்கனவே 2026 நம்ம பார்த்தது வந்து சூரியன். இது வந்து சூரியன். ஸோ இந்த புதன் வந்து இந்த சூரியனுக்கு நிச்சயம் ஃபேவர் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால
ஓரளவு வந்து இவர் வந்து காப்பாற்றப்படுவார். ம். ஆனா மேஜர் டேமேஜ் இங்க எதுல இருந்து உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் எண் தான் வந்து மேஜர் டேமேஜ வந்து உருவாக்குது ஓகே. அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு வகையில வந்து அ அவருக்கு வந்து பின்னடைவான ஒரு தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்ப வந்து அதிகம் காமிக்குது அப்படிங்கிற ஓகே. மாரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஓகே. கிரகங்கள் வந்து அப்படிதான் சொல்லுது. இந்த தேர்தல வந்து அவர் வந்து மிகவும் மன வருத்தத்துடனும், ம். ஆ நிறைய போட்டிகளுக்கு இடையேயும் அவர் சந்திக்க நேரிடும். அவர் என்னதான் கூட்டணி வியூகங்கள் அமைத்தாலுமே கூட, இறுதியில் அந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது வரும்பொழுது, அவர் வந்து முந்தைய வெற்றிகளை காட்டிலும் இது ஓகே. கொஞ்சம் பின்தங்கியதாக ஓகே. இருக்கிறதுக்கான வாய்ப்பு இது இருக்கு. இதிலிருந்து ஓரளவு ஒரு பேலன்ஸ் பண்ணணும் ம். அப்படின்னு சொன்னா, இவருமே வந்து புதன் சார்ந்த ஸ்தலங்களுக்கு இவங்க விசிட் பண்ணலாம். ம். அதே மாரி அவரு வந்து ரொம்ப முழுமையாக ஏற்றுக்கொண்ட தமிழ் ஓகே. கடவுளான முருகனுடைய சன்னதிகளுக்கு அவர் நெறைய சென்று வரலாம். அங்க வந்து நெறைய உணவு தானங்கள் வந்து பண்ணுவதற்கான வாய்ப்பை வந்து அவர் ஏற்படுத்தி தரணும். ஓகே. அந்த என்டிகே நாம் தமிழர் கட்சியின் பேர்ல நெறைய வந்து உணவு அன்னதானங்கள் அப்படிங்கிறது நடைபெறணும். ஓகே. அது பண்ணும்போது இந்த டேமேஜ் வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆகுங்கிறது புரியுது. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது வந்து சென்ட்ரல்ல இருந்து இப்ப இவங்க 2 பேரும் கூட்டணியில இருந்தாலும், இவர வந்து இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு மாநில தலைவரா வந்து அறிவிச்சிருக்காங்க. நயினா நாகேந்திரன் அவர்கள். ஸோ அவர்களுடைய இந்த எலக்ஷன்ல செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது? அவருக்கு என்ன மாரியான விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 16 அக்டோபர் 1960. 16 அக்டோபர் 1960. ஸோ மிஸ்டர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பிறந்த தேதியை பார்க்கும் பொழுது 1+6 7ஆம் எண் கேதுவின் ஆதிக்கத்தில் வருது. ம். எண் கணித ரீதியாக 1ஆம் எண்ணுக்கு அது ஃபேவர் பண்ணும். இதில் வந்து ஓகே. ஜோதிட ரீதியாக சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. சூரியனுக்கும் கேதுவுக்கும் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எண் கணித ரீதியாக 1ஆம் எண்ணுக்கு நட்பு ரீதியான எண் வரிசைகளில் 7ஆம் எண்ணும் வரது ஓகே. அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இதனுடைய டோட்டல் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6ஆம் எண் வருது. இந்த 6ஆம் எண் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றது. ம். ஸோ இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலுமே இவருக்கான அந்த ஒரு செலிபிரிட்டி அந்தஸ்து அல்லது மக்கள் வந்து மதிப்பு கொடுக்கக்கூடிய தலைவர்கள் வரிசையில் வந்து இவரை வந்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிற அளவில் ஒரு கணிசமான வாக்கு அப்படிங்கிறத உருவாக்குவார் இவர். ஓகே. இப்போ கட்சியின் மேலிடம் வந்து சந்தோஷப்படக்கூடிய அளவில் இவருடைய வேலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். நிச்சயம் வந்து இவர்னால ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷனை நோக்கி தான் வந்து கட்சி வளரப்போகுது ஓகே. அப்படிங்கிற அர்த்தத்தில் பார்க்கும்போது, ஏன்னா இந்த 6ஆம் எண்ணுங்கிறதும் 1ஆம் எண்ணுக்கு ஃபேவரபிளான ஒரு எண். சூரியன் அப்படிங்கிறது 1ஆம் எண். இந்த இடத்துல வந்து வருஷமே வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்துச்சுன்னு பார்த்தோம். அது 7ஆம் எண்ணுக்கும் ஃபேவர் பண்ணுது. ம். இன்னொரு பக்கம் 6ஆம் எண்ணுமே வந்து அதுக்கு எதிரி கிடையாது அப்படிங்கிற அந்தஸ்துல பார்க்கும்போது ஓகே. இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஆனா இவர் வந்து அந்த வெற்றியை நோக்கி செல்வாரான்னு கேட்டா கிடையாது. ம். அது வந்து ஏன்னா இவரை விட பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய மற்ற எண்கள் சம்பந்தப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே திரு இபிஎஸ் அவர்களுடைய பிறந்த தேதியை பார்த்துட்டோம். 3ஆம் எண் ஆதிக்கத்துல வந்துருச்சு. ஸோ அவங்க கூட்டணி கட்சிங்கிற ஒரு தர்மத்தின் அடிப்படையில இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேரை ஸ்கோரை வாங்கி தருவாங்க. பட் தனிப்பட்ட முறையில் இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இவருக்கு நல்ல பேரை வாங்கி. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இவரையும் ஒரு முக்கிய தலைவராக எல்லாருமே கன்சிடர் பண்ணாங்க. இவர் வந்து இப்போ பொறுப்புகளில் இல்லைன்னாலும் இவர் இந்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ண போறாரு, என்ன ரோல் வந்து பண்ண போறாரு அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு மக்கள் ரொம்ப இருக்காங்க. ஆர்வமா நீங்க உடனே அந்த தலைவருக்கு வந்துருவீங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம கடைசியில தான் பார்க்க போறோம். இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள், ஸோ அவர்கள் வந்து முக்கியமாக அவர் என்ன பண்ண போறாரு, இந்த எலெக்ஷன்ல என்ன ரோல் வந்து ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிறத மிகப்பெரிய ஆர்வமா எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சியா அவர் வந்து புதுக்கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 4 ஜூன் 1984. 84. நாலு. ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் ரேங்க்
ஓகே. ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் 2026ல. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல 2 முக்கிய ஓ, தலைவர்கள் அதுல வராங்க. இவரு ஒருத்தர். ஆமா. ஓகே. டோட்டலி நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது 4 + 6 10 5ஆம் எண் வருது. எஸ், 5 புதன். ஓகே. ஸோ இது வந்து புதனுடைய ஆதிக்கம் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். இதுக்கு வந்து இது ரொம்ப ஃபேவர் பண்ணும், ரொம்ப ஃபேவர் பண்ணும். ஓகே. இது வந்து சூரியன்னு சொன்னோம். புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கக்கூடிய தன்மையில இவருக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த டேட்டு, இந்த 4 வந்து ஆட்சியாளர்களுக்கான ஒரு வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்கும். இவர் வந்து புது கட்சியும் ஆரம்பிக்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒரு ரூட் கிளியர் ஆனது மாதிரி ஒரு ஹைவேல இவருடைய ட்ராக் மட்டும் என் வழி தனி வழின்னு போயிட்டே இருக்கும். மற்றவர்கள் வந்து வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது திரு அண்ணாமலை அவர்களுக்கான கிராஃப் வந்து அது மேல் நோக்கி தான் போகவே போகுது. இந்த இடத்துல வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறதை தாண்டி இவருக்கான பெரும்பான்மை, இவருக்கான அந்த ஒரு மக்களுடைய கவனம், ஈர்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகி கொண்டே தான் போக போகிறது. அப்படிங்கிற வகையில் இது வந்து அவருக்கான ஒரு பெஸ்ட் தேர்தல் களமாக இருக்க போகிறது. அடுத்ததாக நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், ஸோ நமக்கு முதல்வராக இப்போ இருக்கிறாரு. இவருடைய இந்த தேர்தலுக்கு அப்புறமும் மீண்டும் முதல்வராக பதவி ஏற்பாரா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. ஸோ அதற்கு பாசிபிளா அப்படிங்கிறது பார்ப்போம். 1 மார்ச் 1953. 1 மார்ச் 1953. ஸோ இந்த 1ஆம் எண் ஆல்ரெடி ஃபேவரபிள், அவுட்ஸ்டாண்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்குக்கும் மேலே ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா? ஸோ வெரி 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 ஃபேவரபிளாக இருக்குது. ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற இப்போ தேர்தல் காலத்தை நம்ம கவனிக்கும் போதே ஒரு விஷயம் புரியுது. மற்றவர்கள் தான் என்னதான் வந்து கூடிக்கொண்டாலும் அந்தந்த கட்சிக்குள்ளார நிறைய பூசல்கள் இருக்கு, உட்கட்சி பூசல்கள்ங்கிறது இருக்கு. இப்போ ஏடிஎம்கேங்கிற ஒரு பெரிய ஒரு எஃகு கோட்டையாக திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டே இருப்பார். எஃகு கோட்டை எங்களோடது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த கோட்டையில கொஞ்சம் கொஞ்சமா கற்கள் வந்து சதறி வெளியில விழுந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த அந்த வெயிட்டேஜ் வந்து அது கொஞ்சம் இழக்குதோ அப்படிங்கிற ஒரு இடத்துல டிஎம்கே பார்த்தா அந்த அதர் ஹேண்ட் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, வெரி வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த கோட்டை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய தேதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மாண்புமிகு முதல்வர், இப்போ தற்போதைய முதல்வர் தொடர்வதற்கான வாய்ப்பு வந்து இந்த 1ஆம் எண் வந்து 2026 கொஞ்சம் பிரகாசமாகுது. சரி, இதனுடைய கூட்டுத்தொகை ஏன் கொஞ்சம் பிரகாசமாகுதுன்னா இன்னும் தலைவர்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. எல்லாரையும் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு வெர்டி கொடுப்போம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சூப்பர். இது பாருங்க, டோட்டல் செகண்ட் ரேங்க். ஓகே, சாரி ஃபர்ஸ்ட் ரேங்க். இது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொன்னோம். இது இது வந்து அவுட்ஸ்டாண்டிங், ஃபர்ஸ்ட் ரேங்குக்கும் மேலேன்னு சொன்னோம். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இவருக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டாப் கிளாஸாக இருக்கு, இதுவும் டாப் கிளாஸாக இருக்கு. வெரி வெரி ஃபேவரபிள் 2026. இப்போ இதுக்கு மேலே ஒரு வல்லவன், ஒரு இதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் யாராச்சும் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு ஆமா கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் அப்படிம்பாங்க. 2 பெரிய மாவீரர்கள் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில யார் வெற்றியாளருங்கிறது அது முடிவு பண்ணும். மற்றபடி 2026 தேர்தலை பொறுத்த அளவுக்கு ஒரு கட்சியாக இல்லாமல் ஒரு கட்சியின் முதன்மை உறுப்பினராக ஒரு சிஎம்மாக பார்க்கும் பொழுது அவருடைய பலம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த ஆண்டில் அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் களம் எப்படி இருக்க போது 2026 வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை கடுமையான போட்டிகளை வந்து சந்திப்பாரா அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. 22 ஜூன் 1974. சூப்பர். ஃபர்ஸ்ட் ரேங்க். ஓகே, 4. நான் சொன்னதுல வந்து இவரோ ஆமா. ஸோ இதனுடைய டோட்டல் என்ன வருதுன்னு பார்ப்போம்.
4. சூப்பர். அதுக்கு ஈக்குவலண்டா வந்துருச்சு. ஓகே. 2 ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது. இப்போ அவரு சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தேதியில பார்க்கும்போது அவருக்கு வந்து 1ஆம் எண்ணும் 4ஆம் எண்ணும் இருந்ததுக்கு ஈக்குவலண்டா இது வந்து நிக்குது. ஓகே. ஏன்னா அதாவது நம்ம பேசுறது எல்லாமே வந்து இந்த 2026 தேர்தலை மையமாக கொண்டுதான் இப்ப நம்ம எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய அடிப்படையில பார்க்கும்போது இந்த ஆண்டே வந்து 1ஆம் எண் யாருக்கெல்லாம் ஃபேவர் பண்ண போகுது அப்படிங்கிற அடிப்படையில நான் மறுபடியும் எல்லா மக்களுக்கும் ஒரு ஐடியா தரேன். இதுல வந்து ரொம்ப ரொம்ப தனிப்பெரும்பான்மையா நல்லது பண்ணக்கூடிய தேதியில பிறந்தவர்கள் இவர்கள். சிஎம் சார் வராங்க. அடுத்தது வந்து 4, 13, 22, 31. அடுத்தது 3, 12, 21, 30. ஓகே. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது 1ஆம் எண் 4ஆம் எண் டிஎம்கேக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குன்னா டிவிகேக்கு 2 4ஆம் எண் அவருடைய தேதியும் சரி கூட்டு தொகையும் சரி 4ஆம் எண் ஆதிக்கத்தில் வருது. இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ரெண்டுமே வந்து டக் ஆஃப் ஆர் ஈக்குவலி பவர்ஃபுல். ஏன்னா அங்கே வந்து நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். டிஎம்கே வந்து ஒரு உடைக்க முடியாத கோட்டையாக ஒரு தனி பெரும் கட்சியாக மாபெரும் ஒரு வரலாறு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இது புதிய கட்சியாக இருந்தாலும் திரு விஜய் அவர்களே சொல்வது போல வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்வது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து புதிதாக கட்சி ஆரம்பித்து எப்படி முதல் தேர்தலிலேயே அவர் வந்து தனிப்பெரும்பான்மை இதெல்லாம் நிரூபிச்சு பெரிய அளவுக்கு மக்களுடைய இதை பெற்றாரோ ஆதரவை பெற்றாரோ அதற்கு சற்றும் குறையாத அளவிற்கான ஒரு வாய்ப்பு திரு விஜய் அவர்களுக்குமே இந்த தேர்தலில் இருக்குன்னு சொல்லணும். அப்ப இது எப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 2 பெரும் மலைகள் சந்திக்கின்றன. அந்த ஆமா மிக கடுமையான போட்டி அப்படிங்கிறது இருக்கும். நம்மளுடைய ஆதன் சேனல்ல முந்தைய ப்ரோக்ராம்ஸ்ல கூட நான் சொல்லியிருந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல மறுபடியும் குறிப்பிட விரும்புறேன். இப்போ ஒரு சில போட்டிகள்ல பாத்தீங்கன்னா அது குதிரை பந்தயமாக இருக்கலாம், கார் ரேஸாக இருக்கலாம், அந்த மில்லி செகண்ட் வந்து வேலை செய்யும். லாஸ்ட் செகண்ட்ல அந்த மில்லி செகண்ட்ல யார் முன்னாடி போறாங்கிறத மறுபடியும் நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்த்து அந்த ஸ்லோ மோஷன்ல பார்த்தா கண்டுபிடிப்பாங்க. அந்த அளவுக்கு மைன்யூட்டா இருக்கும். அதே அளவுக்கான ஒரு போட்டி தான் வந்து டிவிகே. இதுல வந்து திரு விஜய் அவர்கள் சொன்னது மாதிரியே நடக்கும் போல இருக்கு. 2 போட்டியாளர்கள்ங்கிறது வந்து மறுபடியும் வந்து நின்னுடுறாங்க. ஸோ பயங்கர டஃப் காம்படிஷன் இது வந்து இருக்க போகுது. 2026 மக்களுடைய மனதில் யார் வந்து இதுல பெரிய அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காங்களோ அவர்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட் எட்ஜில் இதுல வந்து அதற்காக இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் குறிப்பிட்டுறேன். விஜய் அவர்கள் முதல் தேர்தலை அவர் சந்திக்கிறாரு. சிஎம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா சிஎம்ஏ ஆகலனாலுமே கூட கிங் மேக்கராக இருப்பதற்கு, ஏன்னா தொங்கு சட்டமன்றம் ஒரு வேளை வருதுன்னு வைங்க, ஈக்குவலி டஃபா இருக்கு, ஓட்டு பிரியுது எல்லாமே உருவாகும் பொழுது இவர் யார் பக்கம் வந்து சாயரா, இவர் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறா அப்படிங்கிற ஒரு இடத்துல இவரை கொண்டு வந்து நிறுத்துவதற்கும் இந்த எண்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லலாம். ஓகே சார். சார் இப்போ வந்து 2026 வந்து நம்ம மேஜரா வந்து பார்த்தோம். இப்ப 2 பேருக்குமான போட்டிகள் வந்து கடுமையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப தேர்தல் நாள் அப்படிங்கறதையும் நம்ம கனெக்ட் பண்ணணும்ல. தேர்தல் நாள் இன்னும் அறிவிக்கப்படல இல்லையா? ஆனா 4வது மாசத்துல வரும் அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு குத்துமதிப்பா தெரியுது. தேர்தல் நாளும் மிகப்பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுமா? ஆமா, தேர்தல் மாதம்ங்கிறத பார்க்கும்போது 4ஆம் எண் தான் வருது. ஏப்ரல் மாசம்னு வச்சுக்கோம். தேர்தல் வந்து ஏப்ரல் அல்லது மே மாசம் தானே இருக்கும். ஸோ ஏப்ரலும் சரி அல்லது மே மாதமும் சரி. ஸோ அந்த வகையில பார்க்கும்போதும் இவங்க 2 பேருக்குமே ரொம்ப ஃபேவரபிள். நம்ம ஏற்கனவே பார்த்த உதாரணங்களை பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் எண் வந்து 1ஆம் எண்ணோட ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகி வேலை செய்யும். புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம். இந்த இடத்துல வந்து நம்ம கேட்கவே வேண்டாம். 4ஆம் எண்ணுக்கு வந்து 1ஆம் எண் வந்து ரொம்ப நல்லது பண்ணவே போகுது. அதனால தான் அதை நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் கேட்டகரியிலே வச்சோம். ஸோ இது அன்டவுட்லி ரொம்ப ஃபேவர் பண்ணும் டிவிகே டிஎம்கேக்கு. மற்ற கட்சிகளை தாண்டியுமே உறுதியாக சொல்லலாம். ஆனால் இந்த 5ஆம் எண் அப்படிங்கிறது 1ஆம் எண்ணுக்கு ரொம்ப நிறைய ஃபேவர் பண்ணும். அதுக்கு அடுத்தபடியாக 4ஆம் எண்ணுக்கு ஃபேவர் பண்ணும். ஸோ அந்த வகையில் தேர்தல் ஒருவேளை ஏப்ரல் மாதம் நடந்துச்சுன்னா அது வந்து இவங்க 2 பேருக்குமே ஈக்குவல் பலத்தையும்
ஒருவேளை 5வது மாதம் நடந்துச்சு, மே மாதம் நடந்துச்சுன்னா அது டிஎம்கேக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு எட்ஜை Favour-ஆ கொடுக்கக்கூடிய வகையில் அது இடம்பெறும். ஓகே சார். பொதுவாக இப்போ நம்ம இந்த 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போது என்ன முக்கிய தலைவர்கள் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது கடுமையான ஒரு போட்டி நிலவ போகுது அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு எவ்வளோ கடுமையாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் வந்து எங்களுக்கும் மேற்கொண்டும் ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டுருக்கிறீங்க. ஸோ எப்படி இருக்க போகுது எல்லாம் இது வெறும் டீசர் தான். இன்னும் மெயின் பிக்சர்லாம் நிறைய இருக்கு. அடுத்தடுத்த மாதங்கள்ல நமக்கு அது ரிவீல் ஆகும். கண்டிப்பாக சார். ஸோ எல்லா முக்கிய தலைவர்களுடைய பிறந்தநாள் வைத்து ஸோ எப்படி இருக்க போது அரசியல் களம் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.